சச்சின் வர்சஸ் ஆண்டர்சன் 4வது டெஸ்ட் தொடர் பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண இங்கிலாந்தோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துக்கிறோம், இந்த பிச்சு எங்களுக்கு சாதகமாக இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்க்கு சாதகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு செஷன் வரைக்கும் நம்மளுடைய இந்தியா கிட்ட இருந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் செஷனில் லைட்டாக மாற ஆரம்பிச்சிது. அதாவது பார்த்தீங்கன்னா விக்கெட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதே நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒன்று விட தான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துன்னா வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட பேட்ஸ்மேனான ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் வர்சஸ் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செஷன் பயங்கரமாக போச்சு. அதாவது என்ன சொல்லணும்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே கொடுக்காம நல்லா பொறுமையாக நிதானமாக ஆடிக்கிட்டு பார்த்தா ரன்னாக அடிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பாலையும் ஓட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 ஓவர் ஆடி இருப்பாங்க. 17+ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு செஷன்லேயே. ஸோ விக்கெட் எதுவும் கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செகண்ட் செஷனில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுவும் எப்படி அவுட் ஆகிருப்பாங்க, இந்த டீமோட பழைய பவுலரான ஒர்க்ஸ் அவங்க போட்ட பாலில் பார்த்தீங்கன்னா கிராவ்லி அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. 98 பாலுக்கு 46 ரன்னு பார்த்தீங்கன்னா அடித்து அவுட் ஆகிருப்பாங்க. ஏன்டா இன்னும் 4 ரன் அடித்தா 50 பொறுமையாக ஆடிருக்கலாமே ராகுல்னு கேட்டிங்கன்னா அது நிலமை அப்படி தான் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா செம்மையான இன்னிங்ஸை கொண்டுக்கிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் நான் கூட பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் தமிழ்நாட்டு பிளேயருக்கு அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையாச்சும் அவர் காட்டுவாருன்னு பார்த்தா பயங்கரமாக காட்டுறாரு தான் சொல்லணும். அதாவது என்னென்னா செம்மையான இன்னிங்ஸ், ஒரு ஆஃப் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவங்களுடைய ஆஃப் செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருப்பாங்க நேற்று. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா 151 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 61 ரன் அடித்து வேறு லெவல் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. 2 லெஃப்ட் பேட்ஸ்மேனும் பார்த்தா சூப்பராக பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை கொண்டு போயிருப்பாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஒரு ஆஃப் செஞ்சுரி, சாய் சுதர்ஷனும் ஒரு ஆஃப் செஞ்சுரி, பயங்கரமாக இருந்தது அந்த ஒரு இன்னிங்ஸு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 107 பாலுக்கு 58 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. 10 4 1 6 அடிச்சிருப்பாங்க. வேறு லெவல் இன்னிங்ஸை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவுட் ஆகிற நேரம் வந்துடுச்சு. அது வேறு யாரும் இல்லை, அவங்களுடைய விக்கெட்டை எடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கிரிக்கெட் விளையாடி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடி 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பிளேயர் யாருன்னா லியம் டாவன்சன். இவங்க பார்த்தீங்கன்னா போட்ட பாலில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி போயிருப்பாங்க. ஹாரி ப்ரூக் கிட்ட பார்த்தா கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகி போயிருப்பாங்க. இவர் ஒரு ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேப்டன் சுமன் கில்லு பார்த்தீங்கன்னா இறங்கியிருப்பாங்க. ஸோ எனக்கு நேராக வந்தால் தான்ப்பா அடிக்க தெரியும், சிங்கிளானாக்கா நான் அவுட் ஆகிடுவேன்பான்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸு சொல்லி தூக்கிட்டாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கில்லை ரன்னே அடிக்க விடாமல் எப்படிலாம் தூக்கலான்னு பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு தூக்குற மாதிரி தூக்கியிருக்காங்க. சுமன் கில்லு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ பென் ஸ்டோக் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூவில் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ 23 பாலுக்கு 12 ரன்னு அடித்து பார்த்தீங்கன்னா அவங்க அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. 48 பாலுக்கு பார்த்தா 37 ரன்னு, பால் 2 ரன்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் பாலை ஏடாகூடமாக போட்டு ரிஷப் பண்ணிட்டு காலை உடச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டு போனாங்க. காலெல்லாம் உடச்சி வைக்கல, இன்ஜுரி ஆகிருக்கும் லைட்டாக. ஸோ அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டு ஆகிருப்பாங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. 3rd டெஸ்ட்டில் என்ன நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவங்க பார்த்தீங்கன்னா நிதானமாக ஆரம்பித்தாங்க. 37 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 19 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ இன்னிங்ஸை பொறுமையாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஷர்துல் தாக்கர் கூட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. 36 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 19 ரன் அடிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் புது நியூ பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதற்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அன்ஷுல் கம்போஜ் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க சூப்பராக கேப்பபிலிட்டியாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 83 ஓவர் பார்த்தீங்கன்னா இந்தியா விளையாடி இருப்பாங்க. ஸோ அதில் 264 ரன் அடிச்சிருப்பாங்க. 4 விக்கெட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் பவுலர்ஸில் இங்கிலாந்து பவுலர்ஸ் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம். பிச்சு டேர்ன் ஆகுது. ஸோ இதில் என்ன பண்ண முடியும்னு அவங்க காமிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஒர்க்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 17 ஓவர் போட்டு 43 ரன்னு கொடுத்துருப்பாங்க. 4 மீடியன் போட்டிருப்பாங்க, 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ வேறு லெவல் இல்லை. அதுக்கப்புறம் ஜோப்ரா ஆர்ச்சர் இவங்கள பவுலிங்கை சொல்ல முடியுமா? எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பேட்டை பார்த்தீங்கன்னா ஓடிச்சு வச்சுருப்பாங்க. 16 ஓவர் போட்டு 2 மீடியன் போட்டு 44 ரன்னு கொடுத்து விக்கெட் எதுவும் எடுக்காமல் வந்திருப்பாங்க. பிரெண்டன் காஸ் இவங்களும் போட்டிருப்பாங்க. 16 ஓவர் போட்டு 1 மீடியன் போட்டிருப்பாங்க. 60 ரன்னு இவங்க ஓவர் தான் ஹையஸ்ட்டாக ரன்னு போயிருக்கும், விக்கெட்டும் எடுக்கல. அதுக்கப்புறம் கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் அவங்களும் போட்டிருப்பாங்க. 14 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து 2 ஓவர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வேறு லெவலான பேட்ஸ்மேனும் சரி பவுலரும் சரி. அதுக்கப்புறம் அவங்களுடைய 8 வருஷம் ஓல்டு ஸ்பின்னரான டாவன்சன் இவங்க பார்த்தீங்கன்னா 15 ஓவர் போட்டிருப்பாங்க. 1 மெயின்டைன் போட்டு 1 விக்கெட்டை தூக்கியிருப்பாங்க. ஸோ ஜோ ரூட் இவங்க பார்த்தீங்கன்னா 5 ஓவர் போட்டு 19 ரன்னு கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.